ஜெபம் செய்வோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஏப்புவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஏப்புவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஏப்புவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஏப்புவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அன்பின் ஆவியானவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சிகரமான ஓய்வு நாளுடைய காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோஸ்திரிக்கின்றோம், புகழ்கின்றோம், வாழ்த்தி வணங்குகின்ற சுவாமி. விசேஷமாக இந்த 2024 ஆண்டினுடைய கடைசி ஓய்வு நாளிலே கூட இந்த சமுதிரை காணப்படத்தக்கதாக ஆண்டவர்களுக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறேன். கொடாகுடி நன்றி அப்பா. எத்தனையோ பிள்ளைகள் கிடைக்காத பாக்கியங்களை சிலாக்கியங்களை பாவிகளாகி எங்களுக்கும் பலவீனராகி எங்களுக்கும் நீர் அருளி செய்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். சோஸ்திரிக்கு உடமாக நன்றி பலி செலுத்த உடமாக கடந்து வந்திருக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் உம்மை தரிசிக்க முடியாது என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவீராக. ஆராதனுடைய எல்லா பகுதிகளையும் ஆண்டவர் பொருட்படுத்துகிறோம். நீரை மகிமைப்படுவீராக. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க பலன் தார். தடைப்பட்ட உள்ளங்களை கர்த்தர் கூட்டி சேர்த்தல்ல வேண்டுமாச்சு. வந்திருக்கிறதான குழுவினர் மூலமாக இப்படி நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உட்காருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நீண்ட நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த துதி ஆராதனையிலே அருமையான தேவ ஊழியர்கள் ப்ரொஃபஸர் சுரேஷ் சாலமோன் ஐயா அவர்கள் தலைமையிலே வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். தொடர்ந்து அவர்கள் நம்மை வழி நடத்தி செல்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த ஆராதனைகளை பங்கு பெறுவதற்கு எங்களுக்கும் ஆண்டவர் பாராட்டின பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அதோட வாய்ப்பு கொடுத்த அருமையான ஐயாவுக்கும் அருமையான உபதேசர் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபத்தோடு கூட காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாக அவங்களோடு கூட இடைப்படுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஏன்னா எத்தனையோ நினச்சி பார்த்தீங்கன்னா எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ பாடுகள், இதன் மத்தியில் கர்த்தர் நம்மை ஜீவனோடு வச்சிருக்கிறான்னு சொன்னால் அது அவருடைய பெரிய கிருபை. ஆமேன், ஆமேன். என்ன அந்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம ஒரு பாடலை பாடுவோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. அவருடைய பாதம் பணிந்து அவரை போற்றி அவரை புகழ்ந்து நம்ம பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே பாரிசுத்தமே பரவசமே பாரனே சருளே வரம் பொருளே பாரிசுத்தமே பரவசமே பாரனே சருளே வரம் பொருளே தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஏந்தளித்தே தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஏந்தளித்தே பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே புது என்னையார் புது பலத்தார் புதிய கிருபை புது கவியார் புது என்னையால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதான் நடத்துகின்றீர் நூதன சாலைமில் சேர்த்திடுவீர் நிரப்பினிதான் நடத்துகின்றீர் நூதன சாலைமில் சேர்த்திடுவீர் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி என கழித்தீ நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி என கழித்தீ திசை கட்டுங்கோ மலைந்திடாமல் தீவிரம் என்னை தாங்குகின்றீர் திசை கட்டுங்கோ அலைந்திடாமல் தீவிரம் என்னை தாங்குகின்றீர் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உந்தன் ஆமென் தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா தன் அன்பு உள்ளம் பொங்குதே என் முன் சொல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாருதல் என் முன் சொல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாருதல் உமது கொலோம் உம் தடியோம் உன்னையா என்னையும் தேற்றிடுமே உமது கொலோம் உம் தடியோம் உன்னையா என்னையும் தேற்றிடுமே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாடியேன் படர்த்திலங்க கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாடியேன் படர்த்திலங்க இலை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தன்னை சுத்தம் செய்வீர் இலை நறுக்கி களை பிடுங்கி
குவிவோம் நேசமுகம் என்று கண்டிடுவேனும் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே சீருடனே பேருடனே சீரங்கு ஜொலிக்கும் கொடுமுடியில் சீருடனே பேருடனே சீரங்கு ஜொலிக்கும் கொடுமுடியில் சீக்கிரமாய் சேர்த்திடுவே சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன் சீக்கிரமாய் சேர்த்திடுவே சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவே இசையா உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்த ஒரு பெரிய சந்தோஷம்தான். ஹல்லேலூயா. அவர் சமாதான பிரபு, அவர் தான் சந்தோஷத்துக்கு அதிபதி. என்ன வேறு எங்கேருந்து சந்தோஷம் வராது, சமாதானம் வராது. அப்பா சமூகத்தில் எப்பவும் சந்தோஷம் உண்டு. ஹல்லேலூயா. எல்லோரும் அப்படி நம்ம எழுந்துட்டு இருக்கலாமா? எல்லோரும் அப்படி சிறிது நம்ம ஆண்டப்பா நம்ம ஆராதிக்க போகிறோம். அப்பாவுக்கு நன்றி சொல்ல போகிறோம். இதுவரைக்கும் நம்ம நினைத்திருக்கிற ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். என்ன இந்த வருடத்தின் கடைசி பகுதிகளில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம நன்றி செலுத்தி என்னை செஞ்ச ஒவ்வொரு காரியங்களுக்காக, என்ன அப்பா நீங்கள் என்ன நினைச்ச ஒவ்வொரு காரியங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவர் என்று சொல்லி அப்படியே உங்களை வாய்களை திறந்து அப்படியே கண்களை மூடி ஒருவேளை அப்படியே கொஞ்சம் அப்படி பின்னோக்கி பாருங்கள். ஏன் நன்றி சொல்லும் தெரியுமா? அப்பாவுக்கு நன்றி சொல்ல அவர் உங்களை இன்னும் அதிகமான நன்மைகள் உங்களுக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவருங்க, எவ்வளோ நல்ல ஆண்டவருங்க. அப்படியே கண்களை மூடி அவர் செய்த நன்மைகளை ஒன்று நினச்சி என்னை ஆண்டவருக்கு அப்படியே நன்றி சொல்லுங்களேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி. எல்லாம் எத்தனை காரியங்களில் எத்தனை பலவீனங்களை நேரத்தில் நமக்கு பலன் தந்து நம்ம நடத்தி வந்திருக்கிறாருங்க. எத்தனை தடைகளை உடைச்சி காரியத்தை கத்த நமக்கு வாய்க்க பண்ணியிருக்கிறாருங்க. என்ன எத்தனை குறைவுகள் மத்தியிலையும் கூட ஹல்லேலூயா எல்லாத்தையும் சரி செய்து இம்மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஒருவேளை நீங்கள் நடக்கலன்னு நினைக்கலாம், நான் நினைச்சையா ஒன்றுமே நடக்கலன்னு நினைக்கலாம். இன்றைக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. அது நடந்தது போல உங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறாரு. இந்த வருடத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறாரு. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கொடான கொடி நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை தடைகளை தாண்டி வருவதற்கு நீங்க உதவி செய்தீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாங்க, ஆனா ஒருவரும் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உங்களை பாதுகாத்து நடத்தினாரு. என் ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவருங்க. எத்தனை வியாதி பலவீனங்களுக்கு நான் செத்து போயிடுவேன் நீங்க நினைச்சீங்கல்ல, கர்த்தர் இதுவரைக்கும் உங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறாரு. அந்த ஆண்டவருக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. விபத்துல நீ அழிஞ்சிருக்கணும், ஆனா கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை பாதுகாத்து வந்திருக்கிறார். அவர் உங்களை மறக்கல. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ நினைக்கலாம் கர்த்தர் என்னை மறந்தாரோ என்பது போல ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா கர்த்தர் உன்னை மறக்கல. இம்மட்டு ஜீவன் தந்ததுக்கு அதுவே அடையாளமாக இருக்கிறது. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. இம்மட்டு ஒருவேளை நீ தோல்வி வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்க தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவன் வாழ்க்கையில ஜெயம் கொடுக்கிற கர்த்தரா உன்னோடு கூட இருக்கிறேன். நான் நிச்சயமா உனக்கு ஜெயம் கொடுப்பேன். நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே.
ஆண்டவர் மறக்கலைங்க, அவர் உங்களை மறக்கலைங்க. ஆனால் மறந்தது போல தெரியுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறான், நான் மறக்கலை. யோசிப்பை குழியில் தூக்கி போட்டாங்க. அவன் ஆண்டவர் மறந்தாரோன்னு ஒருவேளை அவனுக்கு கவலை இருந்துச்சு. ஆனால் அவனுக்குள்ள ஒரு தைரியம், கர்த்தரை என்ன மறக்கலை. சிறைச்சாலை தூக்கி போட்டாங்க. ஒருவேளை மறந்தது போல சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அவனை மறக்கலை. பாருங்க, ஏற்ற வேளையில் கர்த்தர் அவனை உயர்த்தினாரு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறாருங்க, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவருடைய பலத்த கைகளை அடங்கிருங்க, அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை மறக்கல. நன்றி ஆண்டவரே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீரானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வோம். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலம் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலம் தந்தீரையா. சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. ஆமே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரங்களில் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேச்சி நீரே. எவ்வளவு நல்ல ஆண்டவர். சோர்ந்து போன நேரங்களில்
தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. நன்றி சொல்லி தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எத்தனை தடைகள், எத்தனை சோர்வுகள், நினைச்சு பாருங்க. உங்க பலத்தினால இதெல்லாம் நடந்துச்சா? இல்லவே இல்லை. உங்க திறமையினால இன்னைக்கு தாண்டி வந்தீங்களா? இல்லை. ஆண்டோடைய கிருபை, ஆண்டோடைய கிருபை. அவர் உங்க மேல வச்ச அன்பின் நிமித்தம். அவர் உண்மை உள்ள தேவன், அவர் வாக்கு மாறாத ஆண்டவர், அவர் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மையான வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடிச்சு அவரை நோக்கி பார்த்ததுனால ஆண்டவர் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினால உங்களை தாண்டி வர செய்தார். எவ்வளவு நல்ல ஆண்டவருங்க, எவ்வளவு நல்ல ஆண்டவருங்க. இம்மட்டும் நமக்கு ஜீவன் பலன் சுகம் தந்த தேவனுக்கு நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல கர்த்தர் உங்களை இன்னும் பலப்படுத்தி உங்களை நடத்த போகிறாரு. இன்னும் உங்களை பலப்படுத்தி உங்கள் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. அப்படியே ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. மகிமைக்கு பாத்திரரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வந்த நல்ல தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை மூடி மறைத்து எங்களை வழி நடத்துங்க. மீதியான வேலையும் செய்தி வேலையும் ஆவியானவரை எங்களை நடத்தி செல்லுங்கப்பா. இதனால் நீங்கள் தான் எங்களை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்படி செய்துவிட்ட நல்ல இவுக்காக நன்றி. உடைய பிரசன்னம் இந்த இடம் முழுதும் நிரம்பி இருக்கிறதுக்காக நன்றி. இந்த ஆலயம் முழுதும் நிரம்பி இருக்கிறதுக்காக நன்றி. இந்த பகுதி முழுதும் நிரம்பி இருக்கிறதுக்காக நன்றி. பெரியவருடைய ஆளுகை இந்த ஸ்தலத்தில் இருக்கிறதற்காக மக்கண்டே ராஜாதி ராஜாவுக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆவியாவும் நடத்தி செல்லுங்க. எல்லா மகிமை உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில்
நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். உட்கார்ந்து கொள்வோம். சகல உபகாரங்களையும் மறவாதே. லூக்கா 17:16 அவருடைய பாதத்திற்கே முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோஸ்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். சகல உபகாரங்களை மறவாதே. லூக்கா 17:17 அவருடைய பாதத்திற்கு முகம் குப்புற விழுந்து அவருக்கு சோஸ்திரம் செலுத்தினான். அவன் சமாதியானான். கர்த்தர் நல்லவர், எம்மேலே துதித்து வாருங்கள். சகல உபகாரங்களை மறவாதே. லூக்கா 17:16 அவருடைய பாதந்தருக்கே முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோஸ்திரம் செலுத்தினான். அவன் சமாரியராய் இருந்தான். Forgot not all his benefits. Luke chapter 17 verse 16. He threw himself at Jesus' feet and thanked him, and he was a Samaritan. சகல உபகாரங்களும் வராதே. லூக்கா 17:16 அவன் பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவனுக்கு சோத்திரம் எழுதினான். அவன் சமாரியாவாய் இருந்தான். சகல உபகாரங்களையும் மறவாதே. லூக்கா 17:16 அவனுடைய பாதத்திற்கே முகங்குப்புற விழுந்து அவனுக்கு சோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். சகல உபகாரங்களே பரவாதே. லூக்கா 17:16 அவருடைய பாதத்தில் விழுந்து முகக்குப்புற விழுந்து அவனுக்கு சோஸ்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். சகல உபகாரங்களையும் மறவாதே. லூக்கா 17:16 அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோஸ்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அருளுரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஒரு சில நிமிடங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல துதி ஆராதனைக்காக நன்றி செலுத்தணும் ராஜா. தேவரின் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், அதற்காக நன்றி அப்பா. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே ஒரு நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. இப்படி பிரசன்னம் ஆலயத்தை நிரப்புகிறது அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. இப்பொழுதும் செய்தி வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்ற வசனத்தின்படி அடியேனை முற்றிலும் மறைத்து நீர் என்ன பேச வேண்டும் அதை மாத்திரம் உடைய பிள்ளைகளோடு பேசியறலும். நாங்கள் ஒரு மனதோடு உடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு அருள் புரியும். சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்போடு அழைத்து உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த குருவானவர் ஐயா, சபை ஊழியர் ஐயா, ஆலய பெரியோர்கள், தாய்மார்கள், வாலிப தம்பி தங்கைகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று தினத்தில் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வந்து எல்லாரும் வந்துட்டீங்களா? புதுசாக யாரும் வந்திருக்கீங்களா? புதுசாக யாரெல்லாம் வந்திருக்கிறா? நேற்று கன்வென்ஷனுக்கு வராமல் இன்றைக்கி மட்டும் வந்தது யாரெல்லாம்? கொஞ்சம் கை தூக்குங்களேன். எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக தான் நான் இதை கேட்கிறேன். நேற்றுக்கு கன்வென்ஷனுக்கு வராமல் இன்றைக்கி வந்தவங்க யாரெல்லாம்? 1 2 3 4 சரி வந்திருக்கீங்க. அதனால் ஒரு முறை எங்களை அறிமுகப்படுத்தி விட்டு நான் அருளுரைக்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். இங்கே பிரதர் ஜோசப் அவர்கள் பாடல் வேலை நடத்தினார்கள். பிரதர் சாம்சன் அவர்கள் கீபோர்டில் இருக்கிறாங்க. நான் சிஎஸ்ஐ ஜெயராஜன் ஞாபகம் கல்லூரி நல்லூரில் அண்டர் கிராஜுவேட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இளங்கலை கணினி அறிவியல் துறையிலே துறை தலைவராக பணியாற்றி வருகிறேன். என்னுடைய மனைவி ஊத்துமலையில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறாள். என்னுடைய மகன் இன்ஜினியரிங் கல்லூரி 1ஆம் ஆண்டு சென்னையிலே படித்து வருகிறான். இதுதான் என்னுடைய குடும்ப அறிமுகம். நான் கல்லூரி பணி செய்து கொண்டே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். எனக்காக, எங்கள் குடும்பத்திற்காக, எங்களுடைய ஊழிய குழுவிற்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் நினைவிலே வைத்து வரும்பொழுதெல்லாம் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய தினத்தில் ஸ்தோத்திரம் தரும் ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே சற்று தியானித்தோம். இன்றைய நாளிலே வேதம் தரும் ஆசீர்வாதம், பரிசுத்த வேதாகமம், வேத வசனங்கள் தரும் ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே
உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இந்த 3 வசனங்களிலும் வேதம் சொல்கிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. பிரான்ஸ் தேசத்திலே வால்டேர் என்ற தத்துவ ஞானி இருந்தார். இவர் கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திகர். இவரை குறித்து நீங்கள் சரித்திர புத்தகத்திலே வாசித்திருக்கலாம். என்ன வாசித்திருப்பீர்கள்? பிரெஞ்சு புரட்சிக்கு வால்டேர், ரூசோ என்பவருடைய எழுத்துக்களும் ஒரு காரணம் என்று நீங்கள் சரித்திர புத்தகத்திலே படித்திருப்பீர்கள். இணையற்ற ஒரு தத்துவ ஞானி தான், ஆனால் கடவுள் நம்பிக்கை கிடையாது. இயேசு கிறிஸ்து என்றால் கொஞ்சமும் பிடிக்காது. இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக, பரிசுத்த வேதாகமத்திற்கு எதிராக பல தூஷணமான காரியங்களை அவர் பேசியும் எழுதியும் வந்தார். அவர் கணித்து சொன்ன ஒரு காரியம், வால்டேர் என்ற இணையற்ற தத்துவ ஞானி, பிரெஞ்சு புரட்சிக்கு காரணமான தத்துவ ஞானி கணித்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொன்னார், இன்னும் 100 ஆண்டுகளில் பரிசுத்த வேதாகமம் எங்கும் காணப்படாது, யாரும் பயன்படுத்தாத பயனற்ற புத்தகமாக அது மாறிவிடும். 100 வருஷம் கழிச்சு எங்கே தேடினாலும் வேதாகமத்தை பார்க்க முடியாதுன்னார். என்ன நடந்துச்சு தெரியுமா? இவர் இறந்து 50 வருடங்களுக்குள் எந்த வீட்டிலே இருந்து கொண்டு பரிசுத்த வேதாகமம் அழிந்து ஒளிந்து விடும் என்று சொல்லி கணித்தாரோ அந்த வீட்டை வேதாகம ஐக்கிய சங்கம் விலைக்கு வாங்கியது. இன்றைக்கு அதே வீட்டிலிருந்து கோடிக்கணக்கான வேதாகமங்கள் அச்சிடப்பட்டு உலகமெங்கும் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அல்லேலூயா! வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. வேதத்தின் விசேஷம் என்ன? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வேதாகமத்தின் விசேஷத்தை நாம் தியானிப்போம். முதலாவது சங்கீதம் 119:11, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 119:9, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இந்த வேத எழுத்துக்களை பற்றி சொல்லும் பொழுது, உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்கள் என்று சொல்கிறது. அப்படி என்றால் என்ன? இந்த வேத வசனங்கள் ஒரு மனிதனை ரட்சிப்புக்கு நேராய் வழி நடத்தும். இந்த வேத வசனங்கள் ஒரு மனிதனை பரிசுத்த பாதையிலே நடத்தும். இந்த வேத வசனங்கள் ஒருவனை மீட்பின் வழியிலே நடத்தும். பல வருடங்களுக்கு முன்பதாக 1939 முதல் 1944 வரை 2ஆம் உலகப் போர் நடைபெற்றது. இந்த நாட்களிலே இந்த சிகரெட்டை சுற்றுற அந்த காகிதம் இருக்குது பார்த்தீங்களா, புகையிலே சிகரெட்டாக சுற்றுவோம்ல, அந்த காகிதத்துக்கு ரொம்ப டிமாண்ட் ஏற்பட்டது, அதுக்கு ரொம்ப கிராக்கி ஏற்பட்டது. அது எங்கேயுமே அதிகமான விலை கொடுத்து தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் மெக்சிகோ தேசத்தை சேர்ந்த ஒரு வாலிபனிடம் ஒருவர் புதிய ஏற்பாடு ஒன்றை கொடுத்து, இதை வாசி, இது உனக்கு பிரயோஜனமாக இருக்கும், இது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கொடுத்தார். இந்த மனிதனோ ஒரு செயின் ஸ்மோக்கர், ஒரு நாளைக்கு 100-150 சிகரெட்டை ஊதி தள்ளுவான். இவன் பார்த்தா இவனுக்கு அந்த புதிய ஏற்பாடை படிக்க மனசு இல்லை, ஆனால் அந்த தாளை பார்த்தான். அந்த தாளை பார்த்தா சிகரெட்டை சுற்றுறதுக்கு நல்ல தாள் மாதிரி பாட்டுச்சு. அவன் யோசித்து பார்த்தான், சிகரெட்டை சுற்றுற தாளுக்கு ரொம்ப விலை ஜாஸ்தி, இந்த புதிய ஏற்பாடு தாள் சிகரெட்டை சுற்றுறதுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்க, அப்போ இதை கிழித்து புகையிலையை அடைச்சி சிகரெட்டை சுற்றலாம், புகைக்கலான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த தாளை கிழிப்பான், உள்ள புகையிலையை வச்சு அடைப்பான், சிகரெட்டாக பிடிச்சி மகிழுவான். இப்படி ஏராளம் ஊதி தள்ளிட்டான் சிகரெட்டா. ஒரு நாள் அன்னைக்கும் அந்த தாயுதத்தை கிழிக்கிறதுக்காக திறக்கும்போது தற்செயலாக அவனுடைய கண்கள் வேத வசனத்திலே பட்டது. என்ன வசனம் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இது யாரையா? நானே வழின்றார, நானே சத்தியம்ன்றார, நானே ஜீவன்றார. 2ஆம் உலக போர் நடைபெற்ற சமயம் எங்கும் வறுமை, வியாதி, வேலையில்லா திண்டாட்டம். இந்த சமயத்தில் நான் வழி என்று சொல்கிறாரே, நான் சத்தியம் என்று சொல்கிறாரே. உலகமே அழிந்து கொண்டிருக்கும் பொழுது நானே ஜீவன் என்று சொல்கிறாரே, யார் இவர் என்று வாசிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. பாதி புகைந்து கருகி கடந்த தாள்கள் எல்லாம் சேகரித்தான், வாசிக்க ஆரம்பித்தான். மீதம் உள்ள கொஞ்சம் புத்தகங்கள்கிட்ட வேத பகுதிகளை வாசிக்க ஆரம்பித்தான். அந்த வேத வசனங்கள் ஆண்டவர் அவனோடு பேசினார். அவன் ரட்சிக்கப்பட்டான், ஒரு ஊழியக்காரனாய் மாறி போனான். அல்லேலூயா. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இரண்டாவதாக இந்த வேதம் தரும் நன்மை என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த 3 வேத பகுதியும் சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அதை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 19:7 வேதத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 19:7, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அவருடைய வசனங்கள் ஜீவன், அவருடைய வசனம் உயிர்ப்பிக்கிறது, அவருடைய வசனம் பிழைக்க வைக்க வல்லது. சாவுதான் வழி என்று சொல்லுகிற மனிதனுக்கு நம்பிக்கை அளிக்கிறது வேத வசனங்கள். மறைந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருடைய கொலை வழக்கிலே நமக்கு தெரியும், பியன் சிங், சத்வந்த் சிங் என்ற 2 பேர் தான் அவருடைய மரணத்திற்கு காரணம். ஆனால் தவறுதலாக பல்பீர் சிங் என்ற மனிதருடைய பெயரையும் அந்த கொலை வழக்கிலே சேர்த்து விட்டார்கள். செஷன்ஸ் கோர்ட் பல்பீர் சிங்குக்கு தவறுதலாக மரண தண்டனை கொடுத்தது. மரண தண்டனை கைதிகளையெல்லாம் தனியாக கொட்டடி என்று சொல்கின்ற ஒரு இடத்திலே அடைத்து வைத்திருப்பார்கள். அந்த இடத்திலே கொண்டு பல்பீர் சிங் அடைத்தார்கள். அங்கே சென்றவுடன் பல்பீர் சிங் கேட்ட முதல் காரியம், எனக்கு ஒரு வேதாகமத்தை தாருங்கள் என்று. பின்னாட்களில் அவர் அதற்கான காரணத்தை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவும் எந்த தவறும் செய்யாமல் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர். நானும் எந்த தவறும் செய்யாமல் மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஒரு காரணத்துக்காக தான் வேதாகமத்தை வாங்கினேன்னு சொல்லி. அவர் சீக்கிய மதத்தை சேர்ந்தவர், கிறிஸ்தவர் கிடையாது. அவர் கொற்றையிலே உட்கார்ந்து வேதாகமத்தை வாசித்தார். இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துச்சு. பல்பீர் சிங் நிரபராதி என்று கண்டறிந்து அவரை விடுதலை செய்தார்கள். அவருக்கு அந்த கோர்ட் வாசலிருந்து வெளியே வந்துட்டு இருக்காரு. ஏராளம் பத்திரிகை நிருபர்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். அவரை சூழ்ந்து கொண்டு அவர்கள் அத்தனை பேரும் கேட்ட ஒரே கேள்வி, மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களாய் தனிமை சிறையிலே கொட்டடியில் நீங்கள் அடைக்கப்பட்ட பொழுது எப்பொழுதாவது உயிர் பிழைப்போம், விடுதலை ஆவோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. அந்த வேதத்தை வாசிக்க 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 நாமும் பிழைத்துக் கொள்வோம், நாமும் உயிர் பெறுவோம், நாமும் சாவியில் இருந்து விடுதலையாக்கப்படுவோம் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த பரிசுத்த வேதாகமம் தான் எனக்கு கொடுத்தது. இந்த வேதம் தான் விடுதலை ஆவதற்கு முக்கிய காரணம் என்று அத்தனை பத்திரிகை நிருபர்களுக்கு முன்பாகவும் அவர் சாட்சியாக சொன்னார். அல்லேலூயா. இது பிழைக்க வைக்க வல்லது. மூன்றாவதாக, இந்த வேத வசனம் நம்முடைய நோய்களை குணமளிக்கும் வல்லமை பெற்ற வேத வசனங்கள். சங்கீதம் 107:20 சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இதை குறித்து நீதிமொழிகள் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை வாசிக்க கேட்போம். என் மகனே, என் வார்த்தையை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களுக்கு, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம்.
தேவனால் சுகமளிக்கும் ஊழியத்திலே வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதர் T.L. ஆஸ்பான். அமெரிக்க தேசத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் கூட்டங்களில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். ஒவ்வொருவர் தலையிலும் கை வைத்து அவருடைய சுகத்திற்கு ஜெபிப்பது இயலாத காரியம். அவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்ம நேற்றைய தினத்தில் தியானித்தோமை, சுகமளிக்கும் வல்லமையை கொண்டு வரக்கூடிய வேத வசனங்கள் இவர்களை சொல்லி அவர் பிரசங்கிக்கும் பொழுது மக்கள் அந்த வேத வசனத்தின் மீது நம்பிக்கை வைப்பார்கள். அப்படியே கூட்டத்தில் இருந்த இடத்துல இருந்தே சுகம் பெற்று விடுவார்கள். இந்த வேத வசனத்துக்கு அத்தனை வல்லமை உண்டு. சாது சுந்தர் சிங் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுத்த பின்பு அவரை வீட்டை விட்டு விரட்டி விட்டார்கள். ஒரு நாளையே வீட்டிற்கு வந்தார். அவங்க அப்பாவும் அண்ணியும் வந்தார்கள். சரி, வீட்டுக்கு வந்துட்ட, இன்னைக்கு ராத்திரி மட்டும் தோட்டத்தில் தங்கிக்க, காலையில் சூரியன் உயிர்ப்பதற்கு முன்பதாக நீ இந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட வேண்டும் என்று சொன்னார்கள். ராத்திரியில் சாது சுந்தர் சிங் தோட்டத்தில் தங்கினார். வேண்டா வெறுப்பாக அவருக்கு உணவு கொடுத்தார்கள். அதை சாப்பிட்டு விட்டு படுத்து கொண்டார். மறுநாளிலே அவங்க அப்பாவும் அண்ணியும் கட்டளையிட்ட வண்ணமாக சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக அந்த தோட்டத்தை விட்டு நடந்து சென்றார். அவருக்கு உப்பல் என்ற பெயரில் ஒரு போதகர் நண்பராக இருந்தார். அவருடைய வீடு ஒரு இடத்துல இருந்து அங்கே போனார். போதகருடைய வீட்டிற்கு போயிட்டார். வாசலில் போனவர் அப்படியே மயங்கி விழுந்துட்டார். போதகருக்கு ஒரே பதற்றம். உடனடியாக டாக்டரை வரவழைத்தார். டாக்டர் சாது சுந்தர் சிங்கை பரிசோதித்தார். பரிசோதித்து விட்டு என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மனிதர் கடைசியாக சாப்பிட்ட உணவிலே கடுமையான விஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் பிழைக்க மாட்டார், மரித்து விடுவார். நான் போயிட்டு வந்து அவருக்கு மெடிக்கல் டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். சாது சுந்தர் சிங் அரை மயக்க நிலையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் போதகரை பார்த்து சொன்னார், ஐயா, டாக்டர் திரும்ப கூட வேண்டாம், என் பக்கத்தில் உட்கார்ந்து வேதாகமத்தை திறந்து மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் என் காதில் விழுற மாதிரி வாசிங்க. ஆண்டவருடைய மகிமையான உயிர்த்தெழுதலை பற்றி சொன்ன வேத பகுதிகள் உள்ள வாசகம்தான் மார்க்கு 16ஆம் அதிகாரம். மரணமே கூர் எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே, மரணமே கூர் எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே, நோவையும் சாவையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம், நோவையும் சாவையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே, உயிர் தெழுந்தாரே. இந்த வேத வசனங்கள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த அந்த வேத பகுதி வாசிக்க 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 அந்த விஷம் அப்படியே இறங்குச்சு. அவர் திட்டமாக மரித்து விடுவார், வந்து இறப்பு சான்றிதழை கொடுக்கிறேன் என்று சொன்ன மருத்துவர் திகைத்து போனார். இந்த மனுஷன் உயிரோடு இருக்காரு, இவர் இறந்து போயிடுவார்னு நினைச்சேனே. அவர் என்ன நினைச்சார் தெரியுமா? எப்படி இது நடந்துச்சு? ஆண்டவர் இயேசுவை பற்றி சாது அவருக்கு சொன்னார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். பர்மா தேசத்திற்கு மிஷினரியாக புறப்பட்டு சென்றார். இந்த நாட்களே இந்த தேசத்திற்கு மியான்மர் என்று பெயர். அந்த தேசத்திற்கு அந்த மருத்துவர், இந்த அற்புத சாட்சியால் தொடப்பட்ட மருத்துவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பர்மா தேசத்திற்கு மிஷினரியாய் புறப்பட்டு சென்றார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. வேத வாக்கியங்களுக்கு அத்தனை வல்லமை உண்டு. இது எங்கேயோ ஒருத்தருக்கு நடந்த அற்புதம் அல்ல. வேத வசனங்கள் மூலம் தேவன் நம்மோடு பேசுகிறார். ஆண்டவர் ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களிலே அவர் ஒரு அழகான ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்க. இந்த வேத பகுதியை வாசிங்க. லூக்கா 5, 4, 5, 6. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். உலக பிரகாரமானவர் இயேசு கிறிஸ்து என்ன வேலை செஞ்சார்? தச்சர் வேலை செஞ்சார். ஆனால் பாருங்க, மீன் பிடிக்கிறதுக்கு அழகான ஆலோசனை கொடுக்க, ஆழத்திலே தள்ளி உங்கள் வலைகளை கொண்டு போய் போடுங்கள் என்றார். 5, 6 வசனங்களை வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே,
ராம் பொழுது நாங்கள் பிரயாசம் பண்ணியோம், அகப்படவில்லை. ஆகிலும் என்ன நடந்துச்சு? 6வது வசனம் அந்தபடி பாருங்க, என்ன அழகான ஆலோசனை கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இதை மாதிரி ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்க. யோவான் 21:6. அப்பொழுது அவன், படகு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள். வாசித்து முடிச்சிருங்க. இழுக்க மாட்டாங்க. அழக ஆலோசனை வேத வஸ்திரங்கள் மூலமாக ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. அதான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் சில இன்சிடென்ட்ஸை. ஒரு கிராமத்தில் ஒரு மனுஷர் இருந்தார். இந்த சம்பவத்தை எனக்கு ஒரு குருவானவருடைய தகப்பனார் எனக்கு தமிழ் ஆசிரியராகவும் வேத பாட ஆசிரியராகவும் பணியாற்றினாங்க ஊரில் ஆசிரியத்தில். அவங்க சொன்ன ஒரு இன்சிடெண்ட். ஒரு மனிதர், அவர் அதிகமாக படித்தவர் இல்லை, அவருக்கு ஒரு வியாபாரம் தொடங்குற ஆசை. அவர் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தனால ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு வேதத்தை வாசித்து வேதத்தின் மூலமாக ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனையின்படி ஒரு வியாபாரம் தொடங்கணும்னு நினைச்சார். அன்னைக்கு வேத பகுதி அவர் வாசித்து கொண்டிருந்த பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மூலமாக ஆண்டவர் அவரோடு பேசினார். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும்? பூமியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கு உதவாது. இதில் உப்பு வியாபாரம் தொடங்குன்னு எங்கேயும் போடலை. அந்த உப்புன்ற வார்த்தையை கப்புன்னு பிடிச்சிட்டாரு. உப்புன்னு போட்டிருக்குல்ல, சரி அப்போ உப்பு வியாபாரம் தொடங்கி அதில் பெரிய ஆசீர்வாதம் பெற்று கோடீஸ்வரராய் மாறி போனார் என்று உண்மையான ஒரு சம்பவம், நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த சார் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எங்கள் வேத பாட வகுப்பில் அவங்க சொல்லியிருக்காங்க. வேத வசனம் மூலம் ஆண்டவர் நம்மோட ஆலோசனை கொடுக்கிறார். நான் சில சம்பவங்களை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். நான் எம்ஃபில் படித்து கொண்டிருந்த பொழுது அதில் அட்வான்ஸ்ட் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு ஒரு பாடம் இருந்துச்சு. அட்வான்ஸ்ட் டிஜிட்டல் இமேஜ் மிகவும் கடினமான ஒரு பாடம். அதில் ஒரு 7-8 தடவை, ரொம்பலாம் இல்லை, 7-8 தடவை ஃபெயில் ஆகிருப்பேன். எப்படி மனசுக்கு எப்படி இருக்கும்? ஒரு தடவை ஃபெயில் ஆனாலே கஷ்டமாக இருக்கும். ஒரு தடவை ஃபெயில் ஆனாலே இந்த ஆண்டவரும் வேண்டாம், பைபிளும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு ஓடி போகிற ஆட்கள் இருக்காங்க. அப்படி தானே? உங்களை சொல்லலை, நீங்களாம் நல்லா படிப்பீங்க, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க. அப்படி தானே? ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறவங்க. 6-7-8 தடவை ஃபெயில் ஆகிட்டேன். ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. 8வது தடவை எழுத போகிறேன்னா 9வது தடவை எழுத போகிறேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. பாளையங்கோட்டை சதக்துல்லாப்பா காலேஜில் போய் பரீட்சை எழுதணும். ரொம்ப வேதனையோட வேதத்தில் ஒரு பகுதியை வாசித்தேன். அந்த நாட்களிலே என் உள்ளத்திலே வேதனை ஏற்பட்டால் நான் ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை வாசிப்பேன். அது என்னென்னா சங்கீதம் 102. ஏன் அதை வாசித்தேன்? அவருடைய முகவரியை பார்த்தாலே தெரியும் ஏன் நான் கஷ்டப்பட்ட நேரத்துலலாம் அந்த சங்கீதத்தை வாசித்தேன்னு. அந்த சங்கீதம் 102 முகவரை பார்த்தாலே தெரியும். முகவரி என்ன சொல்லுது? துயரப்படுகிறவன் தன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். பாருங்கள், இந்த வேதத்தில் நம்ம பயப்படுற நேரத்தில் வாசிக்கிறதுக்கு வசனம் இருக்குது, நம்ம கைவிடப்பட்ட நேரத்தில் வாசிக்கிறதுக்கு வசனம் இருக்குது, நம்ம கவலையோடு இருக்கிற நேரத்தில், துக்கத்தோடு இருக்கிற நேரத்தில் வாசிக்கிறதுக்கு வசனம் இருக்குது, மகிழ்ச்சியோடு இருக்கிற நேரத்தில் வாசிக்கிறதுக்கு வசனம் இருக்குது. எல்லாம் அடங்கிய ஒரு பொக்கிஷம் தான் இந்த பரிசுத்த வேதாகமம். இன்னும் நிறைய பேர் அடுத்த வருஷம் பரீட்சை எழுதணும். சரியா? வேத பாட தேர்வு எழுதுறீங்கல்ல மாலை, இன்னும் அடுத்த வருஷம் இதோட டபுள் மடங்கு ஆயிடணும். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா அடுத்த வருஷம் இன்னும் 2 மடங்கு பேர் என்ன செய்யணும்? பைபிள் எக்ஸாம் எழுதணும். அல்லேலூயா. சார் நான் கேட்பேன், சார்கிட்ட கேட்பேன், ஃபோன் பண்ணி கேட்பேன். சார் இந்த பாருங்க, இந்த பகுதியை வாசிக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப மனசு கஷ்டமாக போயிட்டு யாருக்குமே சந்தோஷம் இருக்காது. 9வது தடவையா ஃபெயிலான ஒரு பாடத்தை 8வது தடவையா 9வது தடவையா ஞாபகம் இல்லை. ஞாபகம் எழுத போனால் மகிழ்ச்சியோடு எழுத போவோம். வேதனையோடு அதை வாசிக்கிட்டே இருக்கேன். பாருங்கள், இந்த 13ஆம் வசனம் வந்துச்சு. ஆண்டவர் என் கூட பேச ஆரம்பித்தார். சங்கீதம் 102:13 விதமாய் சொல்கிறது, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது. எப்பா இவ்வளவு நாள் நான் மரம் இறங்கலை, இப்போ மரம் இறங்குறேன். இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொண்டு நீ ஜெபம் பண்ணு. ஒவ்வொரு தடவை நீ பரீட்சை பாஸ் ஆகணும்னு ஜெவனும் போதெல்லாம் இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாக வச்சு ஜெவனுன்னு ஆண்டவர் பேசுனார் என் கூட. சரின்னு சொல்லிட்டு பரீட்சை எழுத போனேன்.
பரீட்சை எழுதும்போதே பாஸ் ஆயிடுவேன்னு தெரிஞ்சிட்டு. எப்படின்னு சொல்கிறேன், நான் எழுத்து பெரிய பெரிய சைஸாக எழுதுகிற ஆள் தான். இருந்தாலும் 102 பக்கம் எழுதினேன். 102ஆம் சங்கீதத்தை வாசிச்சுட்டு போனேன். 3 மணி நேரம் பரீட்சையில் 102 பக்கம் எழுத ஆண்டவர் கிருபை செஞ்சார். சரி, அப்போவே தெரிஞ்சிட்டு கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவோம். ஃபஸ்ட் கிளாஸில் ஆண்டவர் எம்ஃபில் பாஸ் பண்ண கிருபை செய்தார். அல்லேலூயா. வேத வசனம் மூலம் ஆண்டவர் பேசுகிறாரு. எம்ஃபில் முடிச்சுட்டு அடுத்த பிஹெச்டி பண்ணும்போது டேட்டா கலெக்ஷனுக்காக ஒரு ஸ்கூலுக்கு போக வேண்டி இருந்துச்சு. டேட்டா கலெக்ஷனுக்காக நிறைய ஸ்கூலுக்கு போனோம். எல்லாம் சிபாரிசோடு போனோம். தெரிஞ்சவங்ககிட்ட லெட்டர் வாங்கிட்டு போனோம், தெரிஞ்சவங்கள கூட்டிகிட்டு போனோம். அது மூலமாக நான் சரியான கூட வந்தாங்க. ஒரு ஸ்கூலுக்கு நிறைய இடங்களுக்கு போய் டேட்டா கலெக்ட் பண்ணோம். அன்றைக்கி ஒரு ஸ்கூலுக்கு போனோம், ஒரு சிபாரிசு கடிதமும் கிடைக்கல. அந்த ஸ்கூல் முன்ன பின்ன தெரியாத ஸ்கூல். கலக்கத்தோடு நான் அன்றைக்கி வேத பகுதியை வாசித்து கொண்டே இருந்தேன். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மூலமாக ஆண்டவர் என்னோடு பேசினார். ஏசாயா 45:2 வாசிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை ஏன்பா தெரியாத ஸ்கூல் நினைக்கிற, ஏன்பா சிபாரிசு இல்லாத ஸ்கூல் நினைக்கிற, ஏன்பா அந்த ஸ்கூலில் ஒருத்தனும் எனக்கு தெரிஞ்சவனே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் எல்லாத்தையும் செட் ரைட் பண்ணிடுவேன், நீ தைரியமாக போன ஆண்டவர் பேசினார். அங்கே போனேன் பாருங்கள், இந்த சிபாரிசு கடிதம் கொண்டு போன ஸ்கூலில் கூட, தெரிஞ்சவங்க மூலமாக போன ஸ்கூலில் கூட அவ்வளோ அழகாக எனக்கு உதவி செய்யலை. இந்த ஸ்கூலில் இந்த ஃபார்மை கூட நீ நிரப்ப விடலை. அந்த மேடமே எல்லா ஃபார்மையும் நிரப்பி கொடுத்தாங்க, ரொம்ப ஒத்துழைச்சாங்க. ஆண்டுடைய வார்த்தைகள், அவர் பொய்யுரையாத தேவன், தீத்து 1:3 வேதம் சொல்லுகிறது. அதே போல் ஆண்டவர் உதவி செய்தார். அதே போல் மற்றொரு சூழ்நிலையிலும் நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு ஒரு அத்தை இருந்தாங்க, அப்பாவுக்கு இளைய அக்கா. அவங்களுக்கு திருமணமாகலை. ஒரு ஸ்கூலில் அசிஸ்டன்ட் ஹெட்மிஸ்ட்ரஸாக பணியாற்றி விட்டு நான் ஆசிரியத்தில் எங்கள் ஊரில் ஓய்வாக அவங்க இருந்தாங்க. அவங்க 85 வயசில் அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அவ்வளோ வயசான காலத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ண எனக்கு ரொம்ப கலக்கம். அந்த அத்தை ரொம்ப எனக்கு பிரியமாக இருப்பாங்க. அவர்களுக்கு குழந்தை இல்லாததுனால அவருடைய சொத்துக்கள் எல்லாம் இன்னும் மேலே எழுதி வச்சுருந்தாங்க. ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்கள நான் ரொம்ப நேசித்ததுக்கு ஒரு பெரிய காரணம் என்னென்னா, அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு எப்போவும் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு காரியம் சொன்னால் அது நடந்துடும். ஏன்னா 24 மணி நேரம் ஒரே ஜெபம் பண்ணாரு தவிர மீதி நேரத்தில் வேதாகம புதிர்கள், வேதாகம வினா விடைகள், பைபிள் கொஸ்டின், பைபிள் ஆன்சர்ஸ், இதே தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. முழு பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது அவங்க வேலை. சாப்பிட்றது தவிர தூங்குறது தவிர மீதி நேரம் ஃபுல்லாக தான் பண்ணுவாங்க. அவருடைய ஜெபங்களை நான் மிகவும் விலையேற பெற்றதாக கருதினேன். அவருடைய ஜெபங்களுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆகவே அவர்களுக்கு ஆப்ரேஷன் ஒன்று எனக்கு ஒரே கலக்கம். ஒருவேளை இந்த ஆப்ரேஷனில் எங்கள் அத்தை பிழைக்காமல் மறித்து விடுவார்களோ என்ற கலக்கம். 80 வயசுக்கு மேலே அந்த ஆப்ரேஷன். ஆண்டவர் சங்கீதம் 68:20 மூலமாக என்னோடு பேசினார். சங்கீதம் 68:20 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 68:20. 68:20. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளுகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. இந்த வேத வசனம் வாசிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சுட்டாங்க, அத்தை அந்த ஆப்ரேஷனில் பழச்சிக்கிடுவாங்க, அவங்க இறந்து போக மாட்டாங்க. 80 வயசுக்கு மேலே நடந்த ஆப்ரேஷன் அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிச்சு. எங்கள் அத்தை பழச்சிக்கிட்டாங்க. அதன் பல ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து தான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் சென்றார்கள். ஆண்டவராய் கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கள் வழிகள் உண்டு. யூடியூப் ஒரு தடவை நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனிதருடைய ஒரே ஊழியம் பிரபலமானவர்களை விஐபிஸை சந்தித்து பைபிள் கொடுக்கறது. அரசியல், சினிமா, விளையாட்டு, இலக்கியம், பத்திரிகை, மீடியா துறையில் உள்ள பிரபலமானவர்களை சந்தித்து வேதாகமத்தை அவர்களுக்கு அவர் கொடுப்பார். இதுதான் அவருடைய ஊழியம். அவர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். ஒரு முறை ஹைகோர்ட் ஜட்ஜ் ஒருத்தர்கிட்ட பைபிளை கொடுக்கும்போது அவர் சொன்னாரா, ஐயா, இந்த வேத வசனங்கள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. என்னுடைய அறையிலே ஒரு வேத வசனத்தை நான் எழுதி மாட்டி வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு முறை தீர்ப்பு கொடுக்க செல்லும் பொழுதும் அந்த வசனத்தை சத்தமாக படித்துட்டு தான் போய் தீர்ப்பு எழுதுவேன்னு சொன்னாராம். இந்த வசனம் என்னன்னா சங்கீதம் 38:8 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 38:8மா? சங்கீதம் 138:8 தானே? சங்கீதம் 138:8. சங்கீதம் 138:8.
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த வசனத்தை அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் அவருடைய ரூமில் ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்காராம். ஒவ்வொரு முறை தீர்ப்பு வாசிக்க போகும்போதும் அந்த வசனத்தை மாட்டிட்டு தான் போவேனார். அதே மாதிரி கிறிஸ்தவர் அல்லாத ஒரு காவல்துறை உயர் அதிகாரியிடம் வேதத்தை கொடுத்த பொழுது அவர் சொன்னாரா, நான் சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சிறு வயதிலே எனக்கு இந்த சங்கீதத்தை பள்ளியிலே கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், இது எனக்கு நன்றாக தெரியும், இந்த சங்கீதம் எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது என்று சொன்னாராம். பல வருடங்களுக்கு முன்பதாக நான் சொல்றது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். ஒரு மனிதர், அவருடைய தொழில் என்னன்னா புத்தகத்தை விற்பனை பண்றது, ஹோல்சேல் ஏஜென்ட். வியாபாரத்தில் பயங்கர தோல்வி, ஏராளம் பண நஷ்டம், கடன் தொல்லை, எப்படியாவது இறந்து போயிடலான்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டார். 2 வழிகளை யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு கை துப்பாக்கி வச்சு, அமெரிக்காவில் ஈஸியாக துப்பாக்கி கிடைக்கும், நமக்கெல்லாம் லைசன்ஸ் வாங்கணும், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அமெரிக்காவில் ஈஸியாக கை துப்பாக்கிகள் எல்லார்ட்டையும் இருக்கும். கை துப்பாக்கியை வச்சு சுட்டு கொள்ளவா, ஹோட்டல் மாடியிலேருந்து குதிச்சிடவா, இந்த 2 எண்ணமும் ஒரு உள்ளத்தில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. கிதியோன்ஸ் நிறுவனம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கல்ல, ஸ்கூலில் காலேஜிலலாம் வந்து கொடுப்பாங்கல்லாமா, பைபிள் நியூ டெஸ்ட்மெண்ட்லாம் கொடுப்பாங்கல்ல. அவங்க இன்னொன்றும் செய்வாங்க, எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் ஒரு ஃபுல் பைபிள் வச்சுருப்பாங்க, முழு பைபிள், கிதியோன்ஸ் பைபிள் எல்லா ஹோட்டல்லையும் வச்சுருப்பாங்க, தங்குற ஹோட்டலில். இந்த மனிதர் 2 விதமான யோசனையில் இருக்கார். துப்பாக்கியில் சுட்டு தற்கொலை பண்ணுவா, மேலேருந்து குதிச்சிடவா, ஹோட்டல் மாடியில் 3வது மாடியில் தங்கியிருந்தார், மாடியில் குதிச்சிடவா, இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு பைபிள் இருந்துச்சு, கிதியோன்ஸ் வச்சுருந்த பைபிள். சரி ஒரு முறை அதை வாசிப்போமே, அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க, எப்பா உன் வாழ்க்கையில் எல்லா நம்பிக்கையும் போயிட்டு எல்லாமே ரோடுடைய கடைசிக்கு வந்துட்டு நீ வேற வழியிலும் தெரிக்கும் போது ஆண்டவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பா, எந்த மனிதனையும் அவரால் தூக்கி நிறுத்த முடியும், எந்த நம்பிக்கை இழந்தவனையும் அவருக்கு நம்பிக்கை கொடுக்க முடியும்ப்பா, கொஞ்சம் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பான்னு சொன்ன உடனே அந்த கிதியோன்ஸ் எடுத்து வாசித்தார். வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் மூலமாக ஆண்டவர் அவரோடு பேசினார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவளை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஸோ அப்போ ஆண்டவரை தேடினா உலக ஆசீர்வாதம் கொடுப்பாரா, அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அடுத்தாப்புல வேதத்தை வாசித்தார். மத்தேயு 11:28 அவருடைய கண்ணில் பட்டுச்சு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த வசனத்தையும் வாசித்தார். அப்படியே ஆண்டவர்கிட்ட நம்ம பாரத்தை வச்சோம், ஜெபம் பண்ணார். பாருங்க, அவர் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே என்னுடைய பாரத்தை எல்லாம் உங்கள் சமூகத்தில் கொட்டிட்டேன், நீ தான் பார்த்துக்கொள்ளணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழும்பினார். ஒரு ஃபோன் வந்துச்சு, ஒரு பெரிய ஆர்டர் அவருக்கு கிடைச்சிது. சீக்கிரத்தில் இந்த கடன் பிரச்சனை விடுவிச்சார் ஆண்டவர் அவரை. அதற்கு பிறகு ஏராள செல்வம், ஒரு மல்டி மில்லியனர் அவர் மாறினார். இந்த அமெரிக்க தேசத்தில் நடந்த உண்மை சம்பவம். வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக தான் ஆண்டவர் வேதத்தை கொடுத்திருக்கிறார். வேதம் கொண்டு வருகிற பலவிதமான ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம தியானித்தோம். ஒரு காரியத்தை நம்ம மறக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது, சங்கீதம் 119:1 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119:1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நாம் நடக்க வேண்டும். தொடர்ந்து யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசி. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1:22 யாக்கோபு 1:22 வாசிக்க கேட்போம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்போ வேதத்தை கேட்டு கேட்டு வாசிக்கிறது அல்லது மனப்படம் பாடப்பட்டு பண்ணி வேதாம போட்டிகளை கலந்துக்கிட்டு வேதத்தை வாசித்து அதோடு நிறுத்திடக்கூடாது. வேதம் சொல்லுகிறபடி வாழ்க்கையில் நடக்க வேண்டும். சிடி ஸ்டட் அப்படின்னு ஒரு தேவ ஊழியர் இருந்தார். ஆப்பிரிக்காவிலையும் இந்தியாவில் கொடைக்கானல் பகுதியிலையும் சீனாவிலையும் அவர் ஊழியம் செய்த ஒரு தேவனுடைய ஊழியர், ஒரு பெரிய கிரிக்கெட் வீரர். ஏராள செல்வத்தை இயேசுக்காக துச்சமன தூக்கி எறிந்து விட்டு ஊழியத்திற்கு வந்தவர். அவர் தன்னுடைய ஊழியத்தின் கடைசி காலத்தில் தென்னாப்பிரிக்கா தேசத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன குடிசை வீட்டில் தங்கி வேதத்தை திறந்து
ஒரு சின்ன விளக்கை வச்சு என்னத்தையோ தேடிக்கிட்டே இருந்தார். வயசான காலம். இப்போ அவர் பக்கத்தில் அவருடைய மகளை திருமணம் செய்தவருடைய மருமகன் இருந்தார். அவர் அவங்க மாமாட்ட கேட்டார், மாமா இந்த ராத்திரியில் இந்த சின்ன விளக்கை வச்சு என்னத்தை அப்படி வேதத்தில் தேடிட்டு இருக்கீங்க, என்ன விஷயத்தை தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்டோன்னே அந்த மனிதர் சொன்னார், அந்த பரிசுத்தவான் சொன்னாராம், இந்த வேதத்திலே நான் கீழ்ப்படியாத வசனம் என்று ஏதாகிலும் உண்டா என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். வேதத்தை கேட்பது மாத்திரம் இல்லை, அதன்படி நம்ம நடக்கணும். அப்போ அந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதே மாதிரி வேதத்தை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த வசனங்களை மனப்பாடம் செய்யுங்க. அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்முடைய துக்க நேரத்தில் அது நமக்கு ஆறுதல் அளிக்கும். வேத வசனங்கள், இப்படி வேத வசனம் எனக்கு ஆறுதல் சங்கீதக்காரன் சொல்கிறாரு. இப்படி வேத வசனம் என் மனமகிழ்ச்சின்னு சொல்கிறாரு. இப்படி வேதம் என் மனமகிழ்ச்சியாயிட்டால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆகவே வேதத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, அதை தியானிப்பது மாத்திரமல்ல, அது சொல்கிற காரியத்தை கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, வேதம் நம்முடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்த ஒரு பொக்கிஷம், ஒரு உயரிய ஈவு. அதை கேட்பதை மாத்திரமல்ல, அதை வாசிப்பது மாத்திரமல்ல, அதை தியானிப்பது மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் நடக்க கிருபை செய்தருளும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலவனுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலையிருப்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். முதலாம் வேதவாச சங்கீதத்தில் எங்கள் மூலமாய் பேசினீர் அல்லவா? வேதம் கொண்டு வருகிற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு சொன்னீர் அல்லவா? வேதத்தை வாசித்து நேசித்து தியானித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து உடைய வேதத்தையே எங்களுடைய வாழ்க்கையில் சட்ட புத்தகமாக நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய புத்தகமாக நாங்கள் ஆக்கிக்கொள்ள கிருபை செய்தோம். அப்பா, வேத வசனம் மூலம் எங்களோடு பேசுகிறீரப்பா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இயேசுவே நன்றி, வேதத்திற்காய் நன்றி. நன்றி அப்பா, நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்று மாலை வேதாமா தேர்வு எழுத தங்களை ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து வழி நடத்தும். சகல துதியை கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், சோஸ்தரிக்கின்றோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலும் கூட பங்கு பெறத்தக்கதாக நல்ல கிருபைகளை கொடுத்த தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி சோஸ்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. இந்த வேளையில் கூட செலுத்தப்பட்டதான காணிக்கைகளை ஆளுடைய கருத்தை தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கருத்திலிருந்து பன்மடங்கு ஆசீர்வாதங்களை என் தேவனாய் கர்த்தர் கொடுத்து பிள்ளைகளை வழிநடத்தும், பாதுகாத்து கொள்ளும், காத்துக்கொள்ளும். உடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் ஜெபத்தை கேட்கின்றவர் பிள்ளைகள் போதுமானவராக இருப்பீராக. தியானித்ததான அருமையான சத்தியத்தின்படி வேத வசனங்கள் வார்த்தைகள் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்று சொல்லி தியானித்தோம். அதன்படி நடக்க நிலை நிற்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும். அதை கண்டு கை கொண்டு நடக்க நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. தொடர்ந்து நடைபெறப் போகிறதான அருமையான உபவாச கூடுகை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கின்ற நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உடமையருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் சகல உபகாரங்கள். ஆமென். அல்லேலூயா.